அமைதியின் தோட்டம். கிரீன்வுட் என்ற கிராமத்தில் எலி மற்றும் யோனாஸ் என்ற இரு அயலவர்கள் பக்கத்தில் பக்கம் வசித்து வந்தனர். அவன் முற்றத்தில் பல வண்ண மலர்கள், கீச் கீச் என்று பாடும் பறவைகள் நிறைந்திருந்தன. யோனாஸ் ஒரு தச்சன். அவன் சுத்தியும் அரிவாளும் அடிக்கும் சத்தம் அடிக்கடி கேட்கும். ஒரு காலை எலி எழுந்து பார்த்தபோது தன் தோட்டம் எங்கும் மரத்துள் பறந்து படிந்திருந்ததை கண்டான். அவன் ரோஜாக்கள் தூசியாக மங்கலாக தெரிந்தன. கோபத்தில் அவன் யோனாஸின் பணிமனைக்கு போய் கத்தினான். உன் குப்பையை உன் பக்கமே வைத்திருக்க முடியாதா? மீண்டும் என் தோட்டத்தை கெடுத்து விட்டாய் என்று சொன்னான். யோனாஸ் ஆச்சரியப்பட்டு முகம் சுளித்து, அது காற்றுத்தான், எலி நான் திட்டமிட்டு செய்தேன் என்று நினைக்கிறாயா என்றான். இருவரும் வாதாடினர். பின்னர் இருவரும் முகம் திருப்பிக் கொண்டு கதவுகளை பலத்த சத்தத்துடன் அடைத்தனர். நாட்கள் கடந்தன. ஆனால் எலிக்கு தூக்கம் வரவில்லை. ஒவ்வொரு இரவும் தேவாலயத்தில் கேட்ட வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்தன. உங்களால் இயன்றவரை எல்லோருடனும் சமாதானமாக இருங்கள். அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். வேறொரு வழியை முயற்சிக்க முடிவு செய்தான். மறுநாள் காலை அவன் ஒரு அப்பத்தை சுட்டு துணியில் மடித்து யோனாஸின் கதவுக்கு சென்றான். யோனாஸ் எச்சரிக்கையாக கதவை திறந்தான். நான் கத்தினதற்கு மன்னிக்கவும், எலி சொன்னான். காற்றுத்தான் காரணம், நீ இல்லை. சிறந்த தோட்டத்தை விட நம்மில் இடையிலான அமைதியே எனக்கு முக்கியம். யோனாஸ் கண்கள் மென்மையாயின. நானும் இன்னும் கவனமாக இருக்கவில்லை. மன்னிக்கவும், இதை சரி செய்வோம். தூசி தோட்டத்திற்குள் வராதபடி உனக்கொரு மரவேலி கட்டித் தருகிறேன் என்று சொன்னான். அன்றிலிருந்து தோட்டம் இன்னும் அழகாக மலர்ந்தது. சுத்தியின் சத்தம் நட்பின் பாடலாக தோன்றியது. பாடம்: அமைதியாக வாழ்வது என்றால் எல்லோரும் எப்போதும் சரியாக நடந்து கொள்வார்கள் என்பதல்ல. நீங்கள் முதலில் கனிவை தேர்ந்தெடுப்பதே அது புரிதலுக்கான முதல் அடியை நீங்கள் எடுக்கும்போதுதான் அமைதியை தொடங்குகிறது. உங்களால் முடிந்தவரை எல்லா மனிதர்களோடும் சமாதானமாக இருங்கள். ரோமர் 12:18.